Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 353. ஓபன் பண்ணா கட்டமுட்டன்னு ரோபின், பிராங்கி, உசோப்பு, சாப்பர் இவங்க 3 பேருமே எப்படியாச்சும் சீக்கிரமா கப்பலுக்கு போய் சேரணும்னு சொல்லி வேகமா ஓடுவாங்க. அப்ப அந்த டைம் டவர்ல இருந்து பெரிய சத்தம் வந்துச்சுல்ல, அது கண்டிப்பா ஒரு பெரிய ஜெயண்டா தான் இருக்கணும்னு சொல்லி பிராங்கி கரெக்டா சொல்லுவான். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், லூஃபி ஷேடோ இருக்க அந்த ஜோம்பி கண்டிப்பா வேற லெவல்ல வெறித்தனமா பண்ண போகுதுன்னு. சோ இப்படியே பேசிக்கிட்டே ஒரு வழியா அடிச்சு புடிச்சு கப்பலுக்கு பக்கத்துல வந்தாச்சு. அப்படி வந்து கப்பலை பார்க்கும் போதுதான் இவங்களுக்கே மேட்டர் தெரியுது. இந்த படிக்கட்டு வழியா இவங்க போனாங்கன்னா டைரக்டா அந்த கோட்டைக்கே போயிடலாம். பட் இவங்க வந்தப்போ ஃபுல்லா பனியா இருந்துச்சு, அதனாலதான் இந்த படிக்கட்டை அவங்க நோட் பண்ணாம கீழ் வழியா போயிருக்காங்க. பட் இந்த ஸ்டெப்ஸ் வழியா போனாலே கடைசி பாஸ் ரூமுக்கே போய் சேர்ந்துடலாம். சொல்ல போனா இது ஒரு ஷார்ட் கட். அதுக்கப்புறம் மேல இருந்து ஃபோல்டிங் ஸ்டேர்ஸ் வழியா கீழே இறங்குவாங்க. உசோப்ப அடிச்சு புடிச்சு கப்பல்ல போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல, கப்பலே கிளீனா இருக்குது. அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணது அந்த ஜோம்பிஸ் தான். ஏன்னா கீழே ஃபுல்லா மண்ணா இருக்குது. இந்த இடத்தை சுத்தி அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், அதனால கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா உள்ளே ஏறி போய் பார்த்தா மொத்த இடத்தையுமே கந்தரகோலம் பண்ணி நாரடிச்சு வச்சிருப்பானுங்க. அதுலயே நல்லா தெரியுது இவங்க கிட்ட மிச்சம் மீதி இருந்த எல்லாத்தையுமே வலிச்சு அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு. வேல்யூபிளா எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அதனாலதான் இருந்தது போதுன்னு சொல்லி அள்ளிட்டு போயிட்டாங்க போலன்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம சாப்பர் ஏதோ வித்தியாசமான ஸ்மெல்ல ஃபீல் பண்ணுவான். அது ஜோம்பிஸா இல்ல வேற ஏதாச்சான்னு சொல்லி ஒண்ணும் புரியல. சரி ரைட், இந்த ஜோரோ, சஞ்சி, லூஃபி இவங்க 3 பேர்த்தையுமே கப்பலுக்கு தான் கொண்டு வரதா ப்ரூக் சொல்லியிருந்தான். அப்படின்னா இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்கன்னு லூஃபி, சஞ்சி, ஜோரோன்னு கத்தி பாப்பானுங்க. ரெஸ்பான்ஸே இல்ல. மேபி அவங்க உள்ள இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா ஜோம்பிஸ்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்கள வெளியில போட்டு போனா அவங்க சன்லைட்ல மாட்டி மொத்தமா எரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷேடோ வச்சிருக்க ஜோம்பியுமே செத்து போயிரும். சோ சேஃப்டியா உள்ளதான் மறைச்சு வச்சிருப்பாங்க. சரி ஓகேன்னு சாப்பரும் பிராங்கியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தேட போவாங்க. ரோபின், உசோப்பும் செகண்ட் ஃப்ளோரை தேட போறாங்க. ஜோம்பிஸ் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் மறைஞ்சிருக்கலாம், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் மங்கன்னு தேட ஓடுவாங்க. அப்படியே ஆளாளுக்கு ஒவ்வொரு இடமா போய் பாப்பாங்களா, எல்லா இடத்தையுமே கண்ணா பின்னான்னு செதற அடிச்சு வச்சிருப்பானுங்க. பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா ஆசாசியா ரெடி பண்ண கப்பலாச்சே. சோ அப்படியே தேடி பார்த்ததுல உசோப்பு செகண்ட் ஃப்ளோர்ல தான் அவங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவான். டைனிங் ரூம்ல தான் 3 பேருமே இருந்திருக்காங்க. ஆனா இவங்க 4 பேரும் அவங்கள வந்து பார்த்துட்டு மிரண்டுருவாங்க, என்ன இப்படி ஆயிருச்சேன்னு. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஜோம்பிஸ் எல்லாம் வந்து அவங்கள பயங்கரமா டெக்கரேட் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. அதுவும் எப்படி இந்தா இப்படித்தான் 3 பேரையும் அப்படியே கேஷுவலா காட்டணுமாமா, அதுக்காகவே இப்படி கொடூரமா உட்கார வச்சுட்டு போயிட்டானுங்க. சரி ஓகே, எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு, இனி எழுப்ப வேண்டியதானே. சோ உசோப்பு லூஃபியை போட்டு உசுப்புன்னு உசுப்பி பாப்பான். ஏன்னா இது தூங்குற டைம் இல்லையே, தட்டு புட்டுன்னு களத்துல இறங்கி எப்படியாச்சும் ஷேடோவை ரிட்டர்ன் வாங்கணுமே. அவன் எவ்வளவு உழுப்புனாலும் அவன் எந்திரிக்கிற மாதிரியே இல்ல. பிராங்கி தான் இவனில இப்படி உழுப்புனா இந்த ஜென்மத்துல எந்திரிக்க மாட்டானுங்கன்னு கொக்கா மக்கா கப்பலே அதிர அளவுக்கு மண்டையா அவனுல போட்டு அடிப்பான். அப்ப வாச்சு எந்திரிப்பானுலான்னு. ஆனா அவனுக்கு அப்பவுமே எந்திரிக்கல. இவ்வளவு அடிச்சுமே அவனால கொஞ்சம் கூடவா வலிய ஃபீல் பண்ண முடியல. சரி ரைட், இனி சுற்ற வேண்டியதான்னு கைய வச்சு எய்ம் வைப்பானா. உசோப்பா அதெல்லாம் வேண்டான்னு தடுத்து அவன் என்ன பண்ணுவான், அங்க ஒரு ஹாட் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் மீட்டோட வந்திருக்கான்னு கத்துவானா. உடனே அவனுக்கு பாடியில அப்படியே புல்லு எரிச்சு டப்புன்னு எந்திரிச்சிருவானுங்க. அட சண்டால பழையலா, ஏன்டா அப்படி உசுர வாங்குறீங்கன்னு சாப்பர்லாம் புலம்பி தள்ளுவான். அப்படியே கட் பண்ணா மயங்கி இருக்க நமிக்கு கல்யாண ட்ரெஸ் ரெடி பண்றதுக்கான வேலை தடபுடலா போயிட்டு இருக்குது. போட்டோல இருக்கவனுங்க எல்லாம் பயங்கரமா சஜஸ்ட் பண்றானுங்க. அந்த டெய்லரு வெரைட்டியா கலெக்ஷன் வச்சிருக்கான். எது செட் ஆகும்னு மாத்தி செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொண்டு வந்து அவன் பக்கத்துல வச்சு பார்ப்பான். அவ பாடிக்கு அப்படியே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். சரி ரைட், என்னமா கண்ணு ட்ரெஸ் மாத்திடலாமான்ட்டு கழட்ட போவானா. உடனே சுத்தி போட்டோல இருக்கவனுங்க எல்லாம் அவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. வாவ் சட்டு புட்டுன்னு கழட்டுப்பான்னு. ஆனா அந்த டைம் அந்த டெய்லரு கையில இருக்க டேப்பை வச்சு சும்மா பலார்னு போட்டோல அந்த ஜோம்பிஸ்க்கு எல்லாம் நல்லா அட்டி வெளுத்து விடுவான். என்னன்னா இது அப்சலமோட ஆளு. அப்படி இருக்கும்போது அவளை நீங்க எல்லாம் இப்படி பார்க்க கூடாது. அது மட்டும் அப்சலம்க்கு தெரிஞ்சது உங்க எல்லாத்தையுமே பொல்லாம் தருவான். என்ன அப்சலம் கரெக்டானு சொல்லிட்டு திரும்புவான். டொக்குன்னு வெளியில போற சவுண்ட் கேட்கும். அப்படி நடக்கிற சவுண்டை கேட்டவனே இவனுக்கு 2 பேரும் ஆடி போயிருவானுங்க. இல்ல டோர் வேற சாத்துமா. ஐயோ அப்சலம் இங்கதான் இருந்திருக்கான்னு சொல்லி அப்படியே வெடவெடத்து போயிருவானுங்க. வெளியில வந்த அப்சலம் ஐயோ நம்ம இருந்ததை அவன் நோட் பண்ணிட்டானா, அவசரப்பட்டு அசிங்கப்பட்டமேனு புலம்பிட்டு இருப்பானா. அதை இன்னொரு ஜோம்பி வெளியில வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அவளதான் அவமானம் தாங்க முடியாம காண்டாயி கத்த ஆரம்பிச்சிருவான். அங்க ஜெனரல் ஜோம்பிஸ் எல்லாம் செரிமோனி ஹால்ல ஒன்னா கூடிட்டு இருக்காங்க. அங்க போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க போடான்னு சொல்லி விரட்டி விட்டுருவான். அப்படியே கட் பண்ணி இங்க கப்பல்ல காட்டுறாங்க. லூஃபி காண்டாயி என் ஷேடோவை கூறான்னு கத்திட்டு கிடப்பான். பிராங்கி தான் தடுத்து டே லூசு பையில கெக்கோ முறியா இங்க இல்ல, அவன் இடத்துல இருக்கான். இப்போதைக்கு உங்க 3 பேர்த்தோட ஷேடோஸையுமே ஆட்டைய போட்டுட்டான்னு சொன்ன உடனே அவங்களால நம்பவே முடியல. அப்புறம் எப்படி திருப்பி இந்த கப்பலுக்கு வந்தோன்னு கேட்பானுங்க. மெயினா ஜோரோக்கெல்லாம் இது ஏதோ கனவு மாதிரி இருந்திருக்கு. கீழே பார்த்துட்டு ஐயோ என் ஷேடோவை காணுமே அப்படின்ட்டு புலம்பி தள்ளுவானா. அதே நேரம் லூஃபி உள்ள இருந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஐயோ நமக்கு இன்னொரு பெரிய பஞ்சாயத்து, சாப்பாடே சுத்தமா இல்லாமா. உள்ள பார்த்தா மொத்தத்தையுமே காலி பண்ணி வச்சிருக்கானுங்க. கஷ்டப்பட்டு பொட்டியா நிறைச்சு வச்சிருந்தானுங்க. ஆனா இப்போ எல்லாமே எம்டியா இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்தவனே எமர்ஜென்சிக்குன்னு வச்சிருந்ததை கவனிக்காம விட்டானுங்க போல. லூஃபி எல்லாம் கிடைச்ச எல்லாத்தையுமே வாய் நிறைய நிறைச்சு வச்சுட்டு நல்ல சீஸ் பிரெட் கறி இல்லாம வாழ முடியாது, எனக்கு அது வேணும்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். ஜோரோலாம் இந்த
விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுக்கவே இல்ல, அதனாலதான் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி மண்டமண்டையா அடிச்சிட்டு இருப்பான். ஆனா லூஃபிக்கு ஷேடோ போனதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. சோறு போயிருச்சேன்னு சொல்லிதான் தேம்பி தேம்பி அழுவான். நல்ல கேப்டன். சரி ரைட்டு, இப்ப இங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த நமி புள்ள எங்க போனான்னு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா காணோம். சாப்பர் உசோப்பும் அப்படியே தங்கி தங்கி முழிப்பானுங்களா. பட்டனே சஞ்சி கொலை காண்டாயிருவான். அட சண்டால பயிலுகளா, அவளை கழட்டி விட்டு வந்துட்டீங்களேடான்னு. இந்த உலகமே அழிஞ்சிருந்தாலும் அவ கூட நின்னு சண்டை போட்டு அவளை காப்பாத்திருக்க வேண்டாமா? ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ணு கேட்டா, டேய் நிலைமை தெரியாம பேசாத, என்னால ஓட மட்டும் தான் அந்த டைம்ல முடியும்பா. உடனே சஞ்சி நான் போய் அவளை காப்பாத்திட்டு வரேன்னு கொலைவெறியோட சொல்லுவானா. நான் சொல்றத முதல்ல கேளு, அதுக்கப்புறம் வாய்கிலிய பேசிட்டு எல்லாத்திட்டையும் மேட்ட சொல்லுவான். இப்ப இவங்க போகணும்னா இவங்களுக்கு தேவை 2 விஷயம். இத சொன்னா லூஃபி இருந்துகிட்டு இல்ல 3 விஷயமா. என்னடான்னா சோறு, நமி, இவங்க ஷேடோ. கரெக்டானு கேப்பானா. ஐயோ சொல்றத முதல்ல கேளுடா, உசுர வாங்காரான்னு ஃபர்ஸ்ட் நமிய பத்தியும் உங்க ஷேடோஸ பத்தியும் சொல்றேன்னு சொல்லி மொத்த மேட்டரையுமே அப்படியே கதையா சொல்லுவான். இது எல்லாத்தையுமே அந்த ஹில்டனுங்கிற வவ்வாலு மேல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். நமிய அந்த அப்சலா மேரேஜ் பண்ண போறான்னு சொல்லி சஞ்சய் கிட்ட சொன்ன உடனே அவன் கொலை காண்டாயி கத்துன்னு கத்திட்டு இருப்பான். எது கல்யாணமா, நான் அதை நடக்க விட மாட்டேன்டா, எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்குன்னு சொல்லி அவன் உடம்பு பூரா அப்படியே தீ பிடிச்சி எரியும். லூஃபி எல்லாம் அசந்து போயிருவான். பின்ன நமியவே கல்யாணம் பண்றானா கண்டிப்பா அவனுக்கு பயங்கரமான கட்ஸ் இருக்கணும்னு. இதுல வேற லூஃபியோட ஷேடோ ஒரு ஜெயண்டோட பாடியில இருக்குன்னு கேள்விப்பட்டவனே அவனுக்கு கொலை காண்டாகும். இப்படித்தான் அவனுக்கு ஜெயண்ட் எல்லாம் உருவாக்குறானுங்களான்னு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஆல்ரெடி லூஃபி அண்ட் நம்ம சஞ்சயோட ஜோம்பிஸ் எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டாங்க. ஆனா அவனுக்கு 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தனுங்கன்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு 2 அள்ளு விட்டு போச்சு. அப்படியே கதறுவானுங்க. பிராங்கி கேஷுவலா அப்படின்னா உங்களுக்கு தெரியாதான்னு கேப்பான். எங்களுக்கு எப்படா தெரியும், வீணா போன வெட்டி முட்டோன்னு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. என் நேரம் இப்படி எல்லாம் பண்ணி உசுர வாங்கிட்டு இருக்கானுங்கன்னு உசோப்பு புலம்பிக்கிட்டே போவான். அப்பதான் லூஃபிக்கே புரிய வரும், நம்ம ஷேடோ வச்ச ஜோம்பிஸ் எல்லாம் நம்மள மாதிரியே நடந்துக்கோனா. அப்ப நான் ஜோரோவோட பார்த்தனேம்பா, அது எப்படி இருக்கும்னு கேட்ட உடனே உனக்கும் அதுக்கும் வித்தியாசம் எல்லாம் பெருசா இல்ல, ஆனா இடுப்புல அண்டாலாம் கட்டி கொஞ்சம் கொடூரமா தான் இருந்துச்சுமா. சரி ரைட், அதுக்கு எப்படி இருந்தா இவங்களுக்கு என்ன. இப்ப நேரா ஜோரோவோட அந்த அண்டா கட்டின ஜோம்பி, அப்புறம் அந்த லூஃபியோட ஜெயண்ட், அப்புறம் அந்த டாக் பென்குயின், இவங்க 3 பேர்த்தோட வாயிலையுமே சால்ட் அள்ளி போட்டு எப்படியாச்சும் நம்ம ஷேடோவை திருப்பி கொண்டு வரணும். லேட் பண்ணா கஷ்டம் தாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அந்த டைமுங்கும் போது உசோப்பு டேபிளா எடுத்து போட்டுட்டு எதையோ ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருப்பான். என்ன ஜோம்பியோட வீக்னஸ் நம்மளே கண்டுபிடிச்சாதான் ஜோரோவால நம்பவே முடியல. சோ பாராட்டி தள்ளுவானா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இத சொன்னது அந்த எலும்பு கூடு மண்டையம் ப்ரூக்கு. அவன் எப்படி ஜோம்பிஸை டிஃபீட் பண்ணலாம், எப்படி உங்களை காப்பாத்தலாம்னு சொன்னதுனால தான் உங்களை என்னால காப்பாத்த முடிஞ்சது. இல்லன்னா டண்டன் டனகனகாதாம்பா. உடனே லூஃபிக்கு செம ஹாப்பி, எது ப்ரூக்க நீங்க மீட் பண்ணிக்கலான்னு. ஆனா என்ன பிராங்கிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணப்போ தேவையில்லாம அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி ஸ்டூபிடான क्वेश्चंस எல்லாம் கேட்டுட்டானாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை புது மெம்பரா இவங்க க்ரூல சேர்த்திக்கிறதுக்கும் சுத்தமா புரியல. ஏன்னா அவன் வெறும் ஒரு ஸ்கெலிட்டன் தான், இவனால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு நினைப்பு. ஆனா அவன் கூட பேசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் முழு விஷயமே தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு இருக்குது சாதாரண பேக் போன் இல்ல, அயன் பேக் போன். சொல்ல போனா அவன் சூப்பர் அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளுவான். பிராங்கியா அப்படி சொல்றான்னு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆச்சரியம் தான். அப்பதான் பிராங்கி அவன் கிளம்பும் போது ஒரு கேள்வி கேட்டான்ல, அந்த கேள்வியோட பதில் என்னன்னு இப்பதான் சொல்லுவானுங்க. அதாவது என்னை மன்னிச்சிருங்க, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது அவனை ஸ்டாப் பண்ணி நீ போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா. என்னன்னா இவன் இந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு முன்னாடி போய் நின்னா எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா இவன் ஒரு பேசுற ஸ்கெலிட்டன். அப்படி இருக்கும்போது இவன் கூட எவனுமே ஃப்ரெண்ட் ஆக மாட்டான். ஏன்னா பையன் அப்நார்மலா இருக்கான்ல. இதை சொல்லும் போது ரோபினே ஏன்டா அப்படி சொல்றாங்கிற மாதிரி கேப்பான். ஆனா அவன் விடாம கேட்டுட்டே தான் இருப்பான். இப்போ ப்ரூக்கோட ஆசை அவனோட ஷேடோவை ரிட்டர்ன் வாங்கிட்டு டெவில்சியை விட்டு வெளியில போகணும். அப்படி போனாலுமே இனிமேட் இவன் உருவம் இப்படித்தான் இருக்கும். எல்லாருமே அவனை பார்த்தா விரட்ட தான் செய்வாங்க, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இங்க பல வருஷமா அவன் ட்ராப் ஆகி மாட்டி இருக்கான். அது கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால தான் அவன் என்ன சொல்லிருப்பான், லோன்லியா என்னால இருக்க முடியல, அதனால நான் சாகணும்னு சொல்லி கேட்டிருப்பான். இதே நான் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா என் உயிரை எப்போ பிஸ்கு போட்டிருப்பேன், ஐ மீன் செத்து போயிருப்பேங்கிறான். ஆனா நீ இவ்வளவு நாள் போராடி இங்க வரைக்கும் வந்து நின்று இருக்க. சில டைம் நீ பேசும்போது ரொம்பவும் ஜென்டில்மேன் மாதிரி இருக்குது. ஆனா பேச பேச நீ உன்னோட கான்வர்சேஷன் அப்படியே மாத்திடுற. நீ இப்படி எல்லாம் பண்றது உன்னோட சத்தியத்தை காப்பாத்தவா? அப்படி உன் க்ரூமேட்ஸ் கிட்ட நீ என்ன சத்தியம் பண்ண, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டவனே பரவாயில்ல நல்லாவே நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிற, சரி சொல்லி தொலைறேன்னு மேட்டர் சொல்ல ஆரம்பிப்பான். என்னன்னா ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஐ மீன் இவன் க்ரூ மெம்பர்ஸ் இவன் கூட இருந்தப்போ ஒரே ஒருத்தனை மட்டும் ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல விட்டுட்டு வந்துட்டாங்க. அது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் தான், வேற வழி இல்ல, கவலையோட கவலையா தான் விட்டுட்டு வந்திருப்பானுங்க. அப்படி கிளம்பினவனுங்க திருப்பி ரிட்டர்ன் வருவோன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு தான் வந்திருப்பானுங்க. ஆனா இந்த டெவில் சீக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் ஒண்ணு செத்து போயிட்டாங்கல்ல. சோ அதனாலேயே அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாத மாதிரி ஆயிருச்சு. இப்போ இந்த கப்பல்ல இருக்க ஒரே ஒரு சோலோ சர்வைவர் இவன் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த சத்தியத்தை இவன் நிறைவேற்ற வேண்டாமா? அதான இவன் கடமை. சொல்ல போனா இவங்க எல்லாம் செத்தே 50 வருஷம் ஆகுதாமா. அப்படின்னா அது ரொம்ப காலமாச்சே. அந்த டைம் எல்லாம் நம்ம பிராங்கி பிறக்கவே இல்ல. அவ்வளவு நாளைக்கெல்லாம் அவங்களுக்காண்டி நீங்க விட்டுட்டு வந்த ஆளு வெயிட் பண்ணிட்டு இருப்பானான்னு கேட்டா காண்டாயி கத்திடுவான். எது ரைட்டு எது தப்புங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். அவன் அங்க வெயிட் பண்றானோ இல்லையோ கண்டிப்பா எங்களுக்காண்டி அங்க வெயிட் பண்ணுவான். சோ நாங்க அந்த சத்தியத்தை அவனுக்காண்டி நிறைவேற்றி ஆகணும். தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாரு. அவன் எங்களுக்காண்டி அப்படி வெயிட் பண்ணி நாங்க அவனை ஏமாத்தி இருந்தோம்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய கஷ்டம் தான். அந்த கஷ்டத்தை என்னால அவனுக்கு கொடுக்க முடியாது. என்னானாலும் சரி என் க்ரூமேட் கூட கண்டிப்பா நாங்க போய் சேருவோம். அவனோட பேரு லாப்பூன்னு சொல்லுவான். அவன் வேற யாரும் இல்ல, ஒரு திமிங்கலம். இந்த டிராவல் ரொம்ப டேஞ்சரா இருக்கும்னு சொல்லிதான் அவனை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப தெரியுதா அது யாரு என்னன்னு? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம லூஃபி அவன் டீமோட கிராண்ட் லைனுக்கு அந்த ரிவர்ஸ் மவுண்டன்
மவுண்டன் வழியா வந்திருப்பான்ல அந்த டைம் அங்க ஒரு பெரிய திமிங்கலம் கூட இருந்திருக்குமே அதோட வாய்க்குள்ள கூட போயிட்டு வந்தாங்களே சின்ன வயசா இருக்கும்போது விட்டுட்டு வந்தது இனிமே அவனை போய் பார்க்கல சோ அவங்களே சொல்லியிருப்பாங்க அவங்க போனவங்க இன்னும் வரல கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லி அந்த திமிங்கல வேற நம்பிக்கையோட அங்க காத்துட்டு இருந்திருக்கும் லூஃபி தான் அதுக்கு தைரியம் எல்லாம் சொல்லி நான் உன்னை கண்டிப்பா பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இவங்க ரெண்டு பேருமே கிராண்ட் லைன்ல வந்து தானே நம்மளுக்கு கூட சேர்ந்தாங்க சோ இவங்களுக்கு அந்த மேட்டர் தெரியாது சோ அவனை எப்படியாச்சும் மீட் பண்ணுன்னு தான் ப்ரூக்கு இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இவங்க வருவாங்கன்னு அந்த திமிங்கலம் அங்க காத்துட்டு இருக்கும்னு ஏன்னா எப்பவுமே இவங்க எல்லாருமே ஜாலியா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு என்ஜாய் பண்ணுவாங்க அந்த திமிங்கலம் அலையெல்லாம் அடிச்சு இவங்க கூட விளையாடும் இப்படி அவசரப்பட்டு செத்து போனதுனால இவங்க அந்த வேல் மன்னிக்குமாங்கிறதே பெரிய டவுட்டா தான் இருக்கும்பா இவங்க எட்ட முடியாத தூரத்துல செத்து போனதுனால கண்டிப்பா இவங்க கத்துனா கூட அதுக்கு கேட்க போறது இல்ல அதை நினைச்சுதான் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான் நாங்க எல்லாம் செத்துட்டோம்னு பட் இருந்தாலும் நாங்க கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா ரிட்டர்ன் போவோம்னு சொல்லி வெறியோட சொல்லுவான் அவன் சொன்ன கேட்டுட்டு பிராங்கி எல்லாம் ஆடி போயிருப்பான் அந்த லாபோன் கண்டிப்பா உயிரோட இருக்கும்னு நம்பிக்கையில தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பிராங்கி சொன்ன உடனே இங்க லூஃபிக்கு தூக்கி வாரி போடும் இது லாப்பு நான் உடனே லூஃபியும் சரி மத்தவங்க எல்லாரும் சரி அந்த பழைய விஷயத்த பூரா யோசிச்சு பாப்பானுங்க பிராங்கி ஷாக் ஆயிருவான் என்னடா தெரிஞ்ச மாதிரியா ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு இவங்க அந்த ரிவர்ஸ் மவுண்டன் வழியா வந்தது அந்த வேலை மீட் பண்ணது சண்டை போட்டது அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட் ஆனது லூஃபி கூட அதை மகன் அடிச்சுட்டு நம்ம சண்டை இன்னும் முடியல நான் மறுபடியும் வந்து உங்க கூட சண்டை போடுவேன்னு சொல்லியிருந்தானே சோ புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு அது ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இவனோட சிம்பிளா அதோட மண்டையில ஆணி மாதிரி அடிச்சு வச்சுட்டு திரும்பி இந்த மார்க் எடுக்கிறதுக்காக நான் வருவேன்னு சொல்லியிருப்பான் எங்களுக்கு அந்த திமிங்கல எதுன்னு நல்லாவே தெரியும்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் அப்படியே அசந்து போய் முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க